ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம எல்லாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலோடைய நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வீடியோ வரும். அதை பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்தாச்சு. பவுலில் உளுத்தம்பயிர் போட்டுங்க அண்ட் கடலப்பயிர் போட்டுங்க. இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. சிம்லி வச்சுக்கலாம். ஓவர் ஹை ஸ்பீடில் வச்சா அது கருகுன மாதிரி ஆயிரும் இல்லையா? அதனால் சிம்மில் வச்சு நம்ம நல்லா இது பண்ணிக்கணும். கொஞ்சமாக நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கணும். நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு கூட நல்லா வறுத்துக்கோங்க. அது அடி பிடிக்கக்கூடாது, அது தீஞ்சிடக்கூடாது இல்லையா? தீஞ்சிட்டால் அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வேறு மாதிரி ஆயிரும். அதனால் தீயை விட்டுறாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் எடுத்துங்க 4. காஞ்ச மிளகாய் நான் 5 எடுத்துட்டேன். அதையும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்துங்க. எதுவுமே நம்ம தீ அடிக்கக்கூடாது. தீ அடித்தா அதுக்கப்புறம் ஃப்ளேவரும் நல்லாவே வராது. அது ஒரு மாதிரியாக தீஞ்ச வாசனை அப்படியே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கணும். கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. வறுத்தது எல்லாமே நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பொடியாகவும் எடுத்துங்க. பொடியாக எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இதுவாட்டம் வரும். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் புளி தண்ணியை நல்லா கரைச்சிருக்கேன். கரைச்சி வடிகட்டியாச்சு. அது நல்லா காஞ்சோடனே அது கூட அந்த நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்டி எல்லாமே கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம வடிகட்டி அண்ட் கொஞ்சம் நேரம் சூடு அந்த படத்துக்கு நம்ம இது பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணிக்கணும். பொடியும் சேர்த்துங்க. அப்போ தான் அது நல்லா கொதிச்சு வர அளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி அந்த இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. இது நல்லா ஒரு டேஸ்டி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும்.